சொல்லுங்க, எது மங்களம்? ராஜேஸ்வரி மற்ற நன் மக்கள் பாதுகாப்பாளர் என்று சொல்கின்றார். ஏமாப்பு என்பது ஒரு புதிய தமிழ் சொல். தெரிந்து கொள்ளுங்கள். நுட்பயிற்சியில வள்ளுவன் கையாண்ட பலர் தாம் அழிவது உறுதி இல்லையா? நான் கெட்டு போயிருவேன், நான் அழிந்து போயிருவேன், நீ எப்போது உணரலாம் வள்ளுவன் சொல்றாரு. ஏன்னா எப்போது உணரலாம்? நெஞ்சம் நடுவு நிலைமை தவறினால் என்ன ஆகும்? நம்மளுடைய மனசு, நம் நெஞ்சம், நான் சரியா நடக்கல, என்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு, தன் நெஞ்சு இல்லையா? நான் குரல் சொல்லிட கூடாது. சரி, ஆனாலும் நான் கேட்ட குரல் வந்து பாருங்க, வினா பாருங்க. நெஞ்சம் நடுவு நிலைமை தவறினால் என்ன ஆகும்? நான் விளக்கம் கொடுத்தேன், அந்த குரல் சொல்லுங்க, அதுதான் பரிசு. இதோட தன் நெஞ்சம் நடுவல் அந்த மொழி செய்யும் பாராட்டுறீங்க. இந்த அவையிலேயுமே இன்றும் அவர்கள் தான் முதலிடம். அவங்கதான், இவங்கதான் முதலிடம். அடுத்த ஐயா இரண்டாவது இடம் இல்லையா? சக்திகள் ஐயா இல்ல, ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஒரு பாடல் நான் பாடுறேன் பாருங்க, அதுக்கு பொருத்தமான குரல் என்ன நீங்க சொல்லுங்க. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால். இந்த குரல், இந்த பாடல் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு குரல். சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி டப்பு டப்புன்னு ஆளாளுக்கு ஆன்சர் சொன்னா மறுபடியும் போட்டுட்டாங்க. கையை தூக்கணும். ஒரு கடலை வைக்கிற மாதிரி நிலையில்லாத தத்துவம், வாழ்க்கை தத்துவம். இதை நீங்க 2-3 பேர் சொன்னதுனால அந்த ரெண்டும் அது கிடையாது. அந்த குரல் இல்ல, ரெண்டு எவ்வளவு நினைக்கிறான் மனுஷன், அவ்வளவு அவனோட ஆசைக்கு கூட எல்லாமே அவனுக்கு தான் நினைக்கிறான். ஆனா அவன் எத்தனை நாள் இருப்பான்னு தெரியாது. இறைவன் ஒரு சுண்டுனா போய் சேர்ந்துருவான். அதுல நல்லா பாத்துக்கிட்டு. அடுத்தது பாருங்க, அம்பங்கரி தின்னவனும் மண்ணுக்குள்ளே என்று வரக்கூடிய வாழ்க்கை தத்துவம். ஏனென்றால் எல்லாம் அவன் வடித்தபடிதான் நடக்கிறது. யார் சொல்லுங்க சீக்கிரம், பாராட்டுறீங்க. ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் இடத்துல பெருமை பெறுவது எந்த சூழலே சொன்னாக்கா, பிறர் எல்லாமே வாழ்த்துவதுதான் இல்லையா? மாபெரும் சபைத நீ நடந்தால் உனக்கு மாலை சொல்லுமா சான்றோன் என கேட்டதாய் அது வந்துட்டு வேற இன்னமும் கொஞ்சம் பொருள் அதே அதிகாரத்தில் இருந்தது அவர்கள் தானே சொல்லுங்க. இல்ல அவசியம் நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான்.